நம்மளை சண்டே கூட ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறாங்க. சண்டே ஆஃபீஸ்க்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ப்ராஜெக்டில் உள்ள பொண்ணுங்களும் இருக்காது, சாப்பாடும் ப்ராப்பராக இருக்காது. 10 ரூபா கோல்கேட் வாங்கி நல்லா ப்ரெஷ் பண்ணி ஷூவை ப்ரெஷ் பண்ணேன். என்ன நான் ஸ்பைடர்மேனை உணர்ந்த தருணம். என்ன நான் ஒரு ரைடரை உணர்ந்து தருவேன். இதை போட்டிருக்கும் பட்சத்துலலாம் ஒரு மாதிரி ஹீரோ போல தான் இருக்குது, ஸ்பைடர்மேன் ஃபீல்லாம் ஆகுது. ஆனால் இது கழட்டும் பட்சத்தில் எப்படி தான் அவங்களுக்குலாம் முடி நிற்கிதோ தெரிலப்பா. வேறு பிச்சைக்காரனோட கேவலமாக இருக்கிறேன்ல. இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தாச்சு. நீ சாப்பிட்டுக்கிட்டு லாகின் பண்ணணும், இந்த முடியை செட் பண்ணணும். ஐயோ அங்கங்கே குச்சி 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 குச்சியாக நிற்கிது. அப்புறம் கடுப்புறம் ஓப்பன் ஆகிட்டு. ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் 10 floors. ஓப்ஸ், கொஞ்சம் பரவாயில்ல. ஆயில் வைக்காததுனால ஓகே, ஆயில் வச்சுருந்தா காலி. இனி போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு லாகின் பண்ணணும்னு சொல்ல ஒரு தூக்கம் வரும் அதோட. ஓகே, 10th floor வந்தாச்சு. பாய் பாய். நல்லா சாப்பிட்டாச்சு. அப்புறம் லாகின் தான். பிஃபோர் லாகின் தேர் இஸ் அ ஸ்மால் ஒர்க், இரிட்டேட்டிங். நானும் என் தங்கச்சியும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம். அவளை இரிட்டேட் பண்ணாமல் நான் லாகின் பண்ணுறதே கிடையாது. நான் கரெக்டாக லாகின் பண்ணும்போது இவளுக்கு லாகின் இந்த மாதிரி பல கடி நான் வந்துட்டு ஷிஃப்ட்டில் வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லை என்ன மாதிரி கேவலமாக பண்ணிட்டுருக்கேன். என் டிஎல் வந்துட்டு என்னை காப்பாற்றி விட்டுட்டாரு. ஆனாலும் வந்து சண்டை போட்டு இந்த மாதிரி ஒரு கடி வாங்கிட்டு போச்சு. ஒன்று கவனித்தேன், காலையில் வந்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ண ஷூ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஐயோ என் கண்ணே பட்டும் போல இருக்குது, வெள்ளன்னு இருக்குது. அதான் ஐடி கார்டு இருக்கேன். இங்கே எப்படி எடுத்து வச்சுட்டு வா, திஸ் இஸ் வெரி பார்க்க இன்னசென்ட் மாதிரி இருப்பான், ஆனால் பக்கா ப்ளே பாய். கரெக்டாக 2 வந்ததும் நம்ம லாகின் பண்ணோம். விளாக் எடுக்க விடுங்க ப்ரோ, சும்மா இப்படி சவுண்டை போட்டுட்டு. ப்ரோ அவ்வளோ பெரிய உருவத்தை எப்படி ப்ரோ இந்த சேர்ல மாத்துறீங்க? அப்ப என்ன விளாக் எடுக்க விடணும், டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கல்ல இதுக்கப்புறம்? ஓகே. கொஞ்சம் பயந்துட்டாரு. ஏன் ப்ரோ ஆயில் எடுக்கிறீங்க? மறைக்கிறதுக்கா? லாகின் பண்ணியாச்சு. இனிமேல் தூங்க வேண்டியதுதான். அடுத்து காஃபி பிரேக்குக்கு அலாரம் வச்சு சிந்திக்கணும். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு.